ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஷாம் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கார சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. அது வச்சிட்ட பிறகு லைட்டாக கடாய் காஞ்ச உடனே ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 10 காஞ்ச மிளகாவை அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அது போட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த ஒரு 4 வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு பொன்னிறம் ஆகிற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது பொன்னிறமான பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒரு 7-8 பல் பூண்டை அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்ட பிறகு அகைன் நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. அதை கிண்டிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 5-6 தக்காளியை அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்குற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்குற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கிண்டி விட்டுட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. காய வச்சிட்ட பிறகு நம்ம அது காய வச்சுருந்த தொக்கை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 சுற்றுனா போதும், நல்லா மசிஞ்சிடும். அதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போது அது நல்லா வதங்கின பிறகு அதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியை அதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை அதுலேயும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சுட சுட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வேகிற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இட்லியும் வெந்துருச்சு. இப்போ தட்டில் இட்லியை வச்சு சுட சுட கார சட்னி நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.